இன்ஜினோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேறு இன்ஜின் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து மட்காடு போட்டு நட்டு வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. அது லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மட்காடு தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 டயர் வரனால பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா 3 கழட்டணும்னா தனியாக வந்துடும். அதனால் கழட்டி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு உள்ள தேவையில்லாத பொருளாக பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கையும் டெரோல் டேங்கையும் பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்துருவோம். இந்த வண்டியில் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வீல் செட்டப் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரிம்கள் வந்து 2 சைக்கிள் டயரோட ரிம் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பாக எடுத்து வச்சிருக்கேன். இதில் சென்டரில் கோன் செட்டப் வந்து நமக்கு தனியாக தேவைப்படும். அதனால் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் பிரிவில் ஒன்று இருக்குது. அதை தட்டி தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். ரெண்டு ரிம்மில் உள்ள கோன் செட்டையும் பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் போக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் ஸ்கொயர் டிப் வந்து தேவைப்படும். அதை பார்த்தீங்கன்னா 2 அடி மார்க் பண்ணி நான் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த வெட்டி வச்ச ஸ்கொயர் டிப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க பற்றில கோன் அதை பார்த்தீங்கன்னா வச்சு வெளில அடிக்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காடி ஒன்று எடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்குருவோம். 2 பக்கமும் காடி எடுத்ததுக்கப்புறம் அந்த கோன் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்தாப்பில் வச்சு வெளில அடிச்சிருவோம்.